தேர்தலுக்கு தயாராகுங்க அப்படின்னு ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திமுக தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறதுக்கு இப்போதே தயாராகிருங்க. அதுக்கு என்ன வேலை உண்டோ பாருங்கள். வெற்றி தான் முக்கியம். வெற்றிக்கான பணிகளை என்ன திட்டம் வச்சுருக்கீங்கிறத தலைமைக்கு தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டிலும் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கணும் முயற்சியில் தான் திமுக முயற்சி மேற்கொண்டு வருது. கடந்த காலங்களில் அதிமுக தொடர்ந்து ஆட்சி அமைத்தது போல் திமுகவும் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கான பணிகளில் வீர் கொண்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்காண்டி பல்வேறு வியூகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வகுத்து வராரு. கடந்த சில நாட்கள் முன்பட காணொலி காட்சியாக மாவட்ட செயலாளரிடம், தொகுதி பொறுப்பாளரிடம் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, திமுக அரசின் மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்க. எளிய முறையில் மக்களை அணுகுங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் உடனுக்குடன் தீர்ப்பதற்கு வழிவாகுங்க. அரசின் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகளை பெறுவதற்கு உதவி செய்யுங்க அப்படின்னு பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்காரு. நம்ம மற்ற கட்சிகளை குறை சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள முடங்கி போய்விடாது. மற்ற கட்சிகளை நம்ம கவனிக்க வேண்டாம். நம்முடைய பணிகளை மட்டும் மும்முரம் செலுத்துங்கள். நம்முடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். மக்களை சந்தியுங்கள். மக்களின் கருத்துக்களை கேளுங்கள். அதன் மூலம் வெற்றி வாய்ப்பை உருவாக்குங்கள். தற்போது உள்ள எம்எல்ஏக்கள் அனைவருமே திமுக எம்எல்ஏ அனைவருமே அவரவர் தொகுதிக்கு சென்று தொகுதியில் இதுவரைக்கும் நிறைவேற்றிய பணிகள் என்ன, இனி நிறைவேற்ற வேண்டிய பணிகள் என்பதை ஆராய்ந்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா 5 மாதங்கள் 6 8 மாதங்கள்லாம் இருக்கிறது. அதுக்குள் தேர்தல் பணிகளை முடிக்க வேண்டும். எனவே தொகுதிக்கு செல்லுங்கள். தொகுதி மக்களிடம் உள்ள குறைகளை கேளுங்கள். தொகுதியில் விடுபட்ட பணிகளை தொடருங்கள். சாலை பணிகளை மேற்கொள்ளுங்கள். மக்களுடைய குறைகள் என்ன இருக்குங்கிறதை அவங்களுடைய கேட்டு தெரிந்து கொள்ளுங்க மாதிரிலாம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அதுமாதிரி தொண்டர்களிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா அடிமட்ட வகையில் நீங்கள் வார்டு வாரியாக மக்களை சந்திக்கணும். மக்களுடைய குறைகள் என்னங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். மற்ற கட்சிகளின் பலவீனம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிரச்சார வியூகத்தை அமைப்பதற்கான பணிகளை முன்னெடுங்க. கட்சி தலைமைக்கு கட்சி அடிமட்ட தொண்டனுடைய ஒவ்வொருத்தருடைய கருத்தும் முக்கியமானது. அனைவரின் கருத்துக்களை பரிசீலித்து தான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்படும். நம்முடைய தேர்தல் அறிக்கை தான் நம்முடைய மறைந்த தலைவர் கருணாநிதி என்பது ஹீரோ, நம்முடைய கதாநாயகனாக போற்றப்படும் அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான பணிகளை தொடங்க இருக்கும். அதுக்கு நீங்கள் தான் உதவணும். நீங்கள் தான் எங்கள் கட்சிக்கு எஜமான என்று தொண்டர்களை கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனைத்து தொண்டர்களும் கட்சி பணிகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர்.